கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். யோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக கூறுகிறது: விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்பதாக. விழுகிறவர்களை நிற்க பண்ணுங்கள். ஹெல்ப் ஹூ இஸ் ஸ்டம்பிளிங் டு ஸ்டாண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த உயர் அதிகாரி மற்றவர்களை குறை கூறி மேலே வருவதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டார். அவருடைய சுபாவமே மற்றவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி மற்றவர்களை மட்டம் தட்டுவது தான் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டார். யார் பேசுவதையும் அவர் கேட்க மாட்டார். தன்னுடைய சொந்த அறிவே மேலானது என்று நினைப்பார். யாராவது நல்ல புதுமையான யோசனை கூறினால் அவர்களை மட்டம் தட்டிவிடுவார். இதனால் அவருடன் வேலை செய்த அனைவரும் மனச்சோர்வடைந்தனர். அதுபோல ஒரு விசுவாசியின் வீட்டுக்கு அருகாமையில் வசிக்கும் நபர் அந்த விசுவாசி பாடுவதையோ ஜெபிப்பதையோ பார்த்து ஏளனம் செய்து கொண்டே இருப்பார். தன்னுடைய வாயின் வார்த்தையால் அவர்களை இகழுவார். அந்த விசுவாசியும் அமைதியாக இருந்து பதிலுக்கு எதுவும் பேசாமல் தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டார்கள். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று தானே உன் கடவுளை கூப்பிடுகிறாய். உனக்கு ஆசீர்வாதம் வர நான் உனக்கு ஒரு யோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் இருக்கும் ஒரு கழுதை படத்தை காண்பித்து, என்னை பார், உனக்கு யோகம் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நீ ஆண்டவரை பார்ப்பதை விட்டு இந்த கழுதையை பார் என்று கிண்டல் அடித்தார். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த விசுவாசி பொறுமையாக தானியேல் 3 வேளை ஜெபித்தது போல அவர்களும் ஜெபித்து வந்தார்கள். இப்படித்தான் உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் அநேக வேளைகளில் மற்றவர்களை இடித்து தள்ளுகிற வார்த்தைகளையே பேசுவார்கள். சிலருக்கு கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து இடித்து தள்ளுகிற வார்த்தையை பேசாமல் ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். யாரையும் பழித்து பேசக்கூடாது. யோபுவின் 3 நண்பர்கள் பேசியவைகள் சரியில்லாதவைகள் என்றும் அவர்கள் கர்த்தரை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றும் கர்த்தரை கூறினார். ஆனால் அவர்கள் யோபுவை குறித்து பேசிய அநேக வார்த்தைகள் யோபுவை குற்றப்படுத்துகிறதாகவே காணப்பட்டது. ஆகையால் யோபுவின் உள்ளம் மனமடைந்து சோர்வுக்குள்ளானது. இருந்தாலும் எலிப்பாஸ் என்னும் ஒரு நண்பன் யோபுவை குறித்து சொல்கிறான். யோபுவின் வார்த்தைகள் விழுகிறவனை நிற்க பண்ணியது என்றும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினது என்றும் சொல்கிறான். நாமும் யோபுவைப் போல விழுந்து கிடக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை வார்த்தையால் இடித்து அவர்களை கலங்க பண்ணாமல் அவர்களை எழுந்து நிற்க பண்ணுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். எப்பொழுதும் கிருபை நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது என்று நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 20வது வசனம் கூறுகிறது. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் என்று நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 2வது வசனம் கூறுகிறது. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று நீதிமொழிகள் 15:4 ஞானி கூறுகிறார். விழுந்து கிடக்கிற மற்றவர்களை ஊன்று நிற்கச் செய்வதே நம்மை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சபையில் மற்றவர்களை பற்றி புரணி பேசி தெரியாமல் எல்லாரையும் தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளை பேசுவோம். அப்பொழுது உங்களை பழித்து பேசுகிற மற்றவர்களிடம் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. யோபு விழுகிறவனை வார்த்தைகளால் நிற்க பண்ணினான் என்று வசனம் கூறுகிறதே, அதே போல ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகள் விழுந்து கிடந்தாலும் அவர்களை ஆண்டவரே நிற்க பண்ணுகிற வார்த்தைகளை பேச கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நாவிலும் கிருபை நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த அக்கினி உம்முடைய பிள்ளைகளுடைய நாவை தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடன் இருப்பீராக. கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.